காப்புறான்னு சொல்லுவாங்க. அழகிற அளவுல எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. அழகரவே தாண்டி சாமிக்காக மதுரையில இப்படி ஒரு அரசியல் மாநாடு நடந்த மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லணும். அழகருக்கு மட்டும் நின்ன பொண்ணுங்க கூட தைரியமா எங்க தளபதி பசங்களுக்காக வந்து இந்த இடத்துல வைபோட எங்க தளபதிக்காக அவருடைய தைரியம், அவருடைய துணிச்சல், அவருடைய தைரியம், அவர் யாரு எதுக்காக அவர் எதுக்குறாரு, யாரு எதுக்காக அவர் எதுக்குறாரு, யாருக்காக ராம்பாக்ல எங்களோட அழகர் பாட்டை போட்டு நாங்க அவரை வரவேற்கிறோம். குலசாமியை வந்து பார்க்கறதுக்கு பக்தர்கள் எப்படியெல்லாம் கூடி ஆர்வமாக வருவாங்களோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலோடு தான் நாங்களுமே வந்திருக்கிறோம். 100% பக்கா மதுரைக்காரியா இந்த இடத்துல நின்று பேசுறேன். அழகிற அளவுல எல்லாம் நீங்க சொல்லவே கூடாது. அழகரவே தாண்டி சாமிக்காக மதுரையில இப்படி ஒரு அரசியல் மாநாடு நடந்த மிகப்பெரிய வேர்ல்ட் ரெக்கார்டுன்னு சொல்லணும். இதை நீங்க தமிழ்நாட்டு லெவல்ல கம்பேரே பண்ணிடாதீங்க. இது வேர்ல்டு ரெக்கார்டு. நம்ம தலைவர் பாருங்களே, ஆரவார இதான் எங்க மதுரையோட காப்புறான்னு சொல்லுவாங்க. அழகர் திருவிழான்னா அப்படிதான். எங்க பசங்க நம்ம தளபதியை வரவேற்கிறதுக்கு பயங்கரமா வைப் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க, நைட்ல இருந்து தரிசனத்துக்காக. என்னை பாத்தீங்களா, என்னெல்லாம் பார்த்தா இப்படி ரோட்ல நிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கு. ஆனா என் தளபதிக்காக அழகருக்கு மட்டும் நின்ன பொண்ணுங்க கூட தைரியமா எங்க தளபதி பசங்களுக்காக வந்து இந்த இடத்துல வைபோட எங்க தளபதிக்காக நாங்க டீமா நிக்கிறோம். எங்க பையங்க பாதுகாப்போட, நாட் ஒன்லி எங்க தலைவர் பாதுகாப்பு இல்லைங்க, எங்க தளபதி பசங்களும் எங்களுக்கு பாதுகாப்பு தான். அந்த சமத்துவமா எல்லாரும் ஒன்னா ஒருங்கிணைந்து இங்க பாரு எங்க பசங்க வைஃப்ஸ அவங்களுடைய பாதுகாப்போட தரமான சம்பவம் எழுதி வச்சுக்கோங்க மக்களே. இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த படம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா. வா தலைவா, மதுரையில சின்ன குழந்தைல இருந்து பெருசுக வரைக்கும் இந்த இடத்துல உனக்கா காத்துட்டு இருக்கோம். மக்களே வெயிட் அண்ட் வாட்ச். தலைவர் மட்டும்தான் மாசு. தளபதி ஒரு தனித்துவமான ஒரு மனிதர். இன்னைக்கு வந்து அவர் வந்து துணிச்சலோடையும் தன்னம்பிக்கையோடையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு யாருக்கும் பயம் விடாம ஒரு துணிச்சலோட வந்து தனியா நின்று இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டை காக்கிறதுக்கு வருகிற 26ஆவதுல நம்ம தலைவன் தளபதி தான் முதலமைச்சர் என்று கூறி விடைபெறுகிறேன். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரி வந்து பெரிய தலைவர்கள் வந்து இருக்கவங்க வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த வயசுல விஜய்க்கு ஓட்டு போடணும், அவர் பின்னாடி வரதுக்கு காரணம் என்ன? ஏங்க அவருடைய தைரியம், அவருடைய துணிச்சல், அவருடைய தைரியம், அவர் யாரு எதுக்காக அவர் எதுக்குறாரு, யாரு எதுக்காக அவர் எதுக்குறாரு, யாருக்காக மதுரை ஜெயந்திபுரத்துல இருந்து வந்திருக்கோம். தளபதி அழகர் அளவுக்கு நீங்க கொண்டாட போறோம் அப்படின்றீங்க, உண்மையாவா? ஆமா, தரமா சம்பவமான இருக்கும். பண்டிகை எப்படி இருக்கும், மாநாடு எப்படி இருக்கும்? அதோட பயங்கரமா இருக்கும். எல்லாரும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, டிவிக்கு ஓட்டு போடுங்க, கண்டிப்பா மாற்றம் வரும். பக்தரா பார்க்க வந்திருக்கீங்களா, தொண்டரா பார்க்க வந்திருக்கீங்களா? வெறியதான் பார்க்க வந்திருக்கோம், முதல்வரா பார்க்க வந்திருக்கோம். விஜய் ரசிகர் தான், சின்ன பிள்ளைல இருந்து விஜய் தான் வருவார் முதல்வரா. விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. திருவிழா மாதிரி இருக்கா உங்களுக்கு? திருவிழாலும் பயங்கரமா இருக்கு. விஜய்னா நாங்க தீவிர ஃபேன். சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கு இப்ப அதை விட ரொம்ப பிடிக்கும். பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு மாநாடு சாயங்காலம் 4 மணிக்கு தான். நீங்க இடம் கிடைக்காதுல்ல, அண்ணனை பார்க்கணும், ராம்பாக் பக்கத்துல எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு வந்திருக்கோம். அழகர் அளவுக்கு தளபதியை கொண்டாட போறாங்க. ஆமா, கண்டிப்பா ராம்பாக்ல எங்களோட அழகர் பாட்டை போட்டு நாங்க அவரை வரவேற்கிறோம். கண்டிப்பா. இது மதுரை வந்து இந்த விஷயம் இல்ல, எல்லா விஷயத்துக்கும் மதுரை வந்து பெரிய ஒரு அடையாளம். ஆமா, அதனால இந்த மாநாடு மூலமா 26ல பெரிய மாற்றம் கண்டிப்பா வரும். நான் தளபதி பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம். நாங்கள் காலையிலே முன்னாடியே வந்தோம். நைட்டு 11 o'clockலாம் கிளம்பிட்டு சாப்பாடுலாம் எடுத்துட்டு அப்படிதான் வந்தோம். ஒரு பிக்னிக் போற மாதிரி ஒரு ஆர்வமா தளபதியை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்து பார்த்தா எங்களை விட பயங்கரமா எல்லாருமே இதாக இருக்காங்க, ஆர்வமா இருக்காங்க. ரொம்ப கூட்டமா இருக்கு.
உள்ளே போனால் எங்களுக்கு இடம் கிடைக்குமா என்னன்றது எங்களுக்கு தெரியல. அதனால ஒரு ஆர்வம் போயிட்டு இருக்கோம். அக்கா, இப்ப உங்களை வந்து இந்த கொள்கை தெரியல, உங்களை அணில்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுல வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சார் கொள்கை என்ன சார்? கொள்கை 2 வயசு குழந்தை சொல்லுது சார் அவரோட கொள்கை என்ன, அவரோட ஃபார்முலா என்னங்கிறது. அதை வந்து நீங்க வந்து அந்த காலம் மாதிரியே அப்டேட்ல, குழந்தைய கூட அப்டேட்ல இருக்காங்க இப்பெல்லாம் செகண்டுக்கு. அதெல்லாம் அந்த அணில இந்த கதையெல்லாம் இங்க செல்லாது. ஏன்னு கேளுங்களேன், இங்க எல்லாம் என்ன 200 ரூபா பணம், பிரியாணி, மத்த மேற்படி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் இங்க யாரும் வரல. எல்லாம் வேலையை விட்டுட்டு ஒவ்வொரு பசங்களும் சொந்த காசை செலவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு தெரியாம எங்களுக்கு அண்ணனுங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணி விடி வேலை பார்த்து அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏதோ கட்சியில இருந்து காசு வருது அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரும் எங்களோட உழைப்புக்காக நாங்க இங்க வந்து நிக்கிறோம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட நாங்களா சொந்த காசுல வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து இந்த அணில் குஞ்சுன்னு ஒருத்தர் அப்பப்ப குறுக்க வந்துட்டு போறாருல, அவர்கிட்ட சொல்லுங்க, இதுல கொண்டு போய் காட்டுங்க. நாங்க சொல்றோம் எங்களோட சார்பில். நான் அந்த இன்னொரு சேனலுக்கும் சொன்னேன், அணில் குஞ்சு எப்படி தெரியுமா, சைலண்டா மேல ஏறும். அழகான ஒரு அது கௌரவமான இடத்துல இருந்து அதுக்கு தேவையானது எடுத்துக்கும். இந்த தவக்கா குஞ்சு ஒண்ணு இருக்கும், தண்ணிக்குள்ள கத்திட்டு கவால் வாலுன்னு அது மாதிரி கத்திட்டு கூட்டத்தில் இருக்கிற தன்னோட பசங்களையே அடிக்கிறது. இப்போ என்ன சார் ஒரு டீசென்டே இல்லாம அவருக்கு வந்து பிபி பிரஷர் டாக்டர்கிட்ட போய் சேரணும். அவர் கட்சியெல்லாம் நடத்துற கையால் ஆகாது. அவருக்கு தளபதி விஜய் மட்டும்தான். குழந்தைகள் இருந்து, பெண் குழந்தைகள் இருந்து, முதியோர்கள் இருந்து, பசங்கள் இருந்து எல்லாமே. இது இன்னொன்னு அவர் கருத்துல எடுத்திருக்காரு, ஃபியூச்சர், குழந்தைகளோட ஃபியூச்சர் அவர் கருத்துல எடுத்திருக்காரு. எங்களுக்கு தேவை எங்களோட குழந்தைகளோட ஃபியூச்சர், அது எங்களுக்கு தேவை. அதுக்காக தான் நாங்க இந்த இதே பண்றோம். தளபதியை நாங்க சிஎம்ஆ விடவே மாட்டோம். அது எங்களோட முயற்சி மட்டும் இல்ல, குறிக்கோள். ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கு. அந்த பிஜிஎம் எல்லாம் போகிறதா சொல்லி ரசிகர்கள்லாம் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தலைவரோட 2வது மாநில மாநாடு. ஸோ இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குலசாமியை வந்து பார்க்கறதுக்கு பக்தர்கள் எப்படியெல்லாம் கூடி ஆர்வமாக வருவாங்களோ, இந்த அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலோடு தான் நாங்களுமே வந்திருக்கிறோம், அவரை ஒரு சாமியாக நினச்சிக்கிட்டு. நன்றி. என்ன தளபதி பார்த்தா என்ன சொல்லுவீங்க? என்ன பக்தர்களா வந்திருக்கீங்களா, தொண்டர்களா வந்திருக்கீங்களா? தொண்டர்கள் பக்தர்கள் ரெண்டுன்னு சொல்லலாம். அனைத்து கட்சி இருக்கு, எல்லா மாநிலங்களும் இருக்கு. ஆனா நடந்த மாநாட்டிலேயே இது 2வது மாநாடு எங்களுது, தமிழக வெற்றி கழகம். நானும் ரஜினி ரசிகன். கண்டிப்பா இன்னொரு டைம் 3வது மாநாடு திருச்சியில் நடக்குது. எங்க மாநாடு இன்னும் பெருசா இருக்கும். 25 லட்சம் பேர் இப்ப வருது. அடுத்த டைம் 50 லட்சம் பேர் வருவோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா எங்க தலைவர் சிஎம் வாய்ப்பு கொடுங்க. 2024 மாற்றம் நடக்கும். முதலமைச்சராக தங்க தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்பார் என்பதை திருச்சி மாவட்டம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாவட்டம், வடக்கு மாவட்டம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.